வெல்கம் டு செந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் காளான் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, இந்த இதில் வந்து அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அந்த பத்தத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் எடுத்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காளானை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் 65 பவுட்ரு போட்டு. அதுக்கப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள், குழம்பு மஞ்சத்தூள் லைட்டாக, அப்புறம் வந்து பிரியாணி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகா வந்து 1 மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து மல்லி இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் நான் 1 மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடயே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மையாக வெந்து வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி பவுடரும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காளானை வந்து 65 பவுட்ரு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட அரிசியும் சேர்த்துட்றேன். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி ரைஸ்க்கு. பாஸ்மதி ரைஸில் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போ குக்கரை விசில் போட்டு 2 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.